மதியே ஆயுதம் சேனல் மூலம் அன்பு நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நண்பர்களே, இது விற்பனை ரகசியம் பகுதி 25. இந்த பகுதியில அண்மையில் நடந்த ஒரு நிகழ்வை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். மதிய ஆயுதம் பயிற்சி மையத்தைச் சேர்ந்த ஒரு முகவர் எனக்கு ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணி, சார், ஜீவன் உற்சவுக்கு 30% ரிட்டர்ன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. எனக்கு ஒன்றும் புரியல. 30% ரிட்டனா? எப்படி சார், எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னேன். அவர் உடனே பட்டியலிட்டாரு. இந்தந்த வகையில நம்ம எல்லாம் போட்டு பார்த்து நம்ம மொத்தமா கூட்டி சொன்னோம்னா 30% வருது சார். இப்படி சொல்லலாமா? இதுல ஏதாவது மிஸ்டேக் இருக்கா? நான் இந்த மாதிரி பேசலாம்னு நினைக்கிறேன். இத எனக்கு ஒரு ஃபார்மட்டா ஒரு அட்டவணை போட்டு எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. சொல்லலாம். ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம முழுமையா டீப்பா பார்க்கும்போது அவர் சொன்ன விஷயங்கள் ஒரு வகையில ஒத்து போகுது. ஒரு 100% நீங்க டீப்பா அதை திங்க் பண்ணீங்கன்னா அது முழுமையா ஒத்து போகாட்டியும், மேலோட்டமா மார்க்கெட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம இந்த விஷயத்த சொல்றதுல எந்த தப்பும் இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் என்ன கணக்கு போட்டு 30% வரைக்கும் வரும் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு நான் ஒரு அட்டவணை போட்டிருக்கேன். நான் அதுல என்ன பண்ணேன்னா 30% ஒரு 2% நான் குறைச்சிட்டேன். 28% அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் 2% குறைச்சேன் அப்படின்னா, அவரு செக்ஷன் 80C படி நமக்கு ஒரு 2% நமக்கு மிச்சமாகுது சார். அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கணக்கு பண்ணி அந்த 1,50,000 கழிக்கிறதெல்லாம் கணக்கு பண்ணி அதுல ஒரு 2% அப்படின்னு ஒண்ணு சொன்னாரு. நான் அது 80C என்பது எப்பயுமே அது ஒரே மாதிரி பிக்சடா இருக்காது. கேரண்டியா நம்ம சொல்ல முடியாது. இப்பயே நியூ டாக்ஸ் ரீஜிம்லாம் வந்துருச்சு. எந்த டிடக்ஷனும் இல்லாம தான் நம்ம எல்லாம் இப்ப ரிட்டர்ன் ஃபைல் பண்ற அளவுக்கு எல்லாம் ஒரு 75%க்கு மேல நியூ டாக்ஸ் ரீஜிம்ல தான் எல்லாம் ஃபைல் பண்றதா புள்ளி விவரம் சொல்லுது. அதனால அதை விட்டுறலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு மீதி பாயிண்ட்டை நான் தொகுத்த ஒரு அட்டவணையா போட்டு அவருக்கு அனுப்புனேன். ரொம்ப நல்லா இருக்கு சார். நான் சில கிளைண்ட் கிட்ட பேசினேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்கறாங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரி, ஒரு விஷயத்த முழுமையா பார்க்கிறதுனா என்ன அப்படிங்கிறது அதுல இருந்து நான் கத்துக்கிட்டேன். ஏன்னா ஒரு விஷயத்துல கொஞ்சம் டீப்பா போகும்போது எவ்வளவு விஷயங்கள் நமக்கு தெரிய வருது அப்படிங்கறத நம்ம கத்துக்கலாம். அப்படிங்கறதுனாலதான் இந்த 25வது பகுதியில இந்த ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். வாங்க, அவர் என்ன சொன்னாரு, எப்படி எப்படி ரிட்டர்ன்ஸ் வருது ஜீவன் உச்சவுல அப்படிங்கிற கணக்கை நான் உங்களுக்கு காட்டுறேன். Progress. இதுதான் நான் அவருக்கு டிசைன் பண்ணி கொடுத்த அவர் சொன்ன விஷயம். ஃபிளாஷ் நியூஸ், ஷார்ட் டேர்ம் வித் லைஃப் லாங் பெனிஃபிட்ஸ், 22% to 28% guaranteed return plan. How is it possible? First, during premium payment period ஒரு 4%. அது என்ன 4%னா, நம்ம பிரீமியம் பேமெண்ட் டைம் அப்ப கேரண்டீடு அடிஷன் 1000 ரூபாய்க்கு 40 ரூபாய் கொடுக்குறோம் இல்லையா? அதைத்தான் நம்ம 100க்கு 4 அப்படின்னு போடுறோம். அடுத்து டூரிங் லைஃப் லாங் இன்கம் பீரியட், பிரீமியம் கட்டி முடிச்ச உடனே வெயிட்டிங் பீரியட் முடிச்ச உடனே இன்கம் பீரியட் ஸ்டார்ட் ஆகும். அந்த இன்கம் பீரியட்ல த்ரூ அவுட் லைஃப் நம்ம சம் அஷ்யூர்ட்ல 10% கொடுக்குறோம். அந்த 10%. அடுத்து இஃப் யூ சூஸ் ஆனுவல் மோடு தான் மந்த்லி, அதாவது ஆனுவல் மோடுக்கு ரிபேட் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா மந்த்லியா கட்டினா கூடுதல் பிரீமியம் இருக்கு. அப்ப அந்த கூடுதல் பிரீமியம் நம்ம இயர்லியா கட்டும் போது நமக்கு அது மிச்சமாகுது அப்படிங்கிற பேசிஸ்ல மந்த்லி மோட நீங்க சூஸ் பண்ணாம இயர்லி மோட சூஸ் பண்ணீங்கன்னா ஒரு 3%. பிளெக்சி இன்கம்ல
கேரண்டீடு அக்குமுலேஷன் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 5.5%. அப்ப இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கேரண்டி தான். 40 ருபீஸ் கொடுக்கறது கேரண்டி. அப்ப 4% கேரண்டி. சம் அஷ்யூர்ட்ல 10%ங்கிறது கேரண்டி. மந்த்லி மோடு போட்டீங்கன்னா 3% கூட போகுது. அப்ப இயர்லியா போடும்போது உங்களுக்கு மந்த்லி இயர்லி கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு 3% மிச்சம் அப்படிங்கிறது உண்மை. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து அக்குமுலேஷன் ரேட் வந்து 5.5% அப்படிங்கிறதும் கேரண்டி. அப்ப இது மொத்தமா கூட்டினா டோட்டல் கேரண்டி ரிட்டர்ன் வந்து 22.5%. சப்போஸ் நீங்க ஆனுவல் பிரீமியத்தை ரெக்கரிங் டெபாசிட் போட்டு அது மூலமா நீங்க கட்டுறீங்க அப்படின்னா ரெக்கரிங் டெபாசிட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அது ஒரு 5.5%. அப்படி கூட்டினோம் அப்படின்னா டோட்டல் என்ஹான்ஸ்டு ரிட்டர்ன் வந்து 28%. அப்ப 22% டு 28% வரைக்கும் நம்ம உச்ச உள்ள ரிட்டர்ன்ஸ் வந்து இதுல மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம கஸ்டமருக்கு ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கலாம் சார் அப்படிங்கிறதா நமது நண்பருடைய சிந்தனை. இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க உங்க சர்க்கிள்ல வந்து நீங்க சிந்திச்சு பாருங்க. இதை நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்னா பயன்படுத்துங்க. இங்க நான் சொல்ல வர்றது இதை நீங்க அப்படியே பயன்படுத்தணும் அப்படிங்கிறது அல்ல. இந்த விற்பனை ரகசியத்துல நான் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை நம்ம டீப்பா அனலைஸ் பண்ணி அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ப்ராஸ்பெக்ட் கிட்ட பேச கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம மேலோட்டமா சில விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு நம்ம ப்ராஸ்பெக்ட் பேசுறதை விட இதில் மறைந்திருக்கின்ற பல்வேறு விஷயங்களை வெளிக்குணர்ந்து அதை அவங்களுடைய கவனத்துக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த பகுதி மூலமா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அந்த முகவ நண்பருக்கு எனது வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இந்த ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி கொடுத்ததுக்காக. இதுதான் இந்த பகுதிக்கான விற்பனை ரகசியங்கள். இதே போன்ற பல்வேறு விற்பனை ரகசியத்தை வரும் வாரங்களில் நாம் பார்ப்போம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஆர் மதியழகன், ரிட்டையர்டு எஸ்பிஏ, மதிய ஆயுதம் பயிற்சி மையத்தின் சிஇஓ. நன்றி நண்பர்களே, சந்திப்போம், சாதிப்போம்.